சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து நகைகளையும் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ஒப்படைக்க பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி வரும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் உரிய வாகன பாதுகாப்பு வசதிகளுடன் வந்து எடுத்துச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி 27 கிலோ தங்கம், வெள்ளி, வைர நகைகள், 1562 ஏக்கர் நிலப்பத்திரங்கள் உள்ளிட்டவை ஒப்படைக்கப்படுகின்றன. முத்தலாக் தடை தொடர்பான சட்டத்தின் கீழ் இதுவரை பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், எஃப்ஐஆர் பற்றிய விவரங்களை நீதிமன்றத்தில் அளிக்கும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் முத்தலாக் சட்டம் அமலில் உள்ளது. இந்த சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அக்கட்சியின் எம்பிக்கள் கூட்டத்தில் ஆளுநருக்கான நடத்தை விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநில அரசுகளின் கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திட கால நிர்ணயம் செய்ய வேண்டும், யுஜிசி வரைவு திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்ய திமுக கொடி என்பது லைசன்ஸா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ஈசிஆரில் திமுக கொடி பொருந்திய காரில் சிலர் பெண்களை வழிமறித்து அச்சுறுத்திய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்கள் இரவு நேரத்தில் சுதந்திரமாக நடமாடும் உரிமை திமுக ஆட்சியில் பறிக்கப்படுகிறது என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். திமுக கொடியை காரில் கட்டியிருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யும் போக்கு தமிழகத்தில் உருவாகி உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஈசிஆரில் பெண்களை திமுக கொடி கட்டிய காரில் இளைஞர்கள் துரத்திய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருந்த அவர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கான 2வது கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் புதிதாக 10 மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி சென்னை புறநகர், தென் சென்னை வடக்கு, தென் சென்னை தெற்கு, தருமபுரி மேற்கு, கள்ளக்குறிச்சி மேற்கு, நாகை, மதுரை மேற்கு, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜாமீன் வழங்கும் போது கடுமையான விதிமுறைகளை விதிக்க கூடாது என விசாரணை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பல வழக்குகளில் கடைபிடிக்க முடியாத விதிமுறைகளை நீதிமன்றங்கள் நியமிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நிபந்தனைகளால் எந்த பயனும் இல்லை என்றும் நிறைவேற்றும் வகையில் எளிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லி தேர்தலையொட்டி காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட உறுதிமொழிகள் இடம்பெற்றுள்ளன. 300 யூனிட் இலவச மின்சாரம், 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. ஆட்டோ கட்டண உயர்வு குறித்து அரசு எந்தவித அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. எனவே கட்டணங்களை உயர்த்தக்கூடாது என ஆட்டோ தொழிற்சங்கங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அப்படி வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் அரசு இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் சீமான் நாள்தோறும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்.
இந்த நிலையில் என் மீது வெங்காயம் வீசினால் நான் பதிலுக்கு வெடிகுண்டு வீசுவேன் என அவர் பேசியிருப்பது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் விரைவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பை நடிகர் விஜய் விரைவில் வெளியிட உள்ளார் என்று கூறப்படுகிறது. மேலும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. யுஜிசி வரைவு அறிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி பிப்ரவரி 6ஆம் தேதி டெல்லியில் போராட்டம் நடைபெறும் என திமுக மாணவர் அணி அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ள திமுக எம்எல்ஏ எழிலரசன், யுஜிசி வரைவின் மூலம் மாநில அரசுகளின் உரிமைகளை மத்திய அரசு பறிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே திமுக எம்பிக்களுடன் மாணவர் அணி சார்பில் போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் எழிலரசன் தெரிவித்துள்ளார். பான் கார்டு விண்ணப்ப இணையதளத்தில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே விவரங்கள் உள்ளதாக நடிகர் விஜய் சேதுபதி கவலை தெரிவித்துள்ளார். மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்ட வரி செலுத்துவோர் மையத்தை நடிகர் விஜய் சேதுபதி இன்று திறந்து வைத்தார். அப்போது அவர் பான் கார்டு விண்ணப்பம் செய்யும் இணையதளத்தில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே விவரங்கள் உள்ளதாகவும் இதனால் இடைத்தரகர் உதவியை மக்கள் நாட வேண்டிய சூழல் ஏற்படுவதாகவும் விஜய் சேதுபதி தெரிவித்தார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் SK25 படத்திற்கு பராசக்தி என பெயரிடப்பட்டுள்ளது. அச்சம் என்பது மடமையடா என்ற பாடலுடனான டீசரில் சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களின் போராட்டத்தை மையமாக வைத்து காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதில் அதர்வா, ரவி மோகன் ஆகியோரின் ஆக்ஷன் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.